Good morning everyone present here. We are doing a seminar on integrative oncology for exploring the role of Siddha medicine in cancer management, organized by Siddha Clinical Research Unit Palankotai, CCRS, Ministry of Ayush, in association with Department of Siddha Oncology, Podumarthavam. I request you all to stand up for Tamil Thai Vadathu followed by Siddhar Vanakapadal. அறிவின் ஒளி அறியாமையின் இருளை அகற்றி நம் வாழ்வில் நல்வழி காட்டும் வகையில் இந்த நிகழ்வு மங்களகரமான குத்துவிளக்கு ஏற்றுதலுடன் தொடங்கப்படுகிறது. முதலாவதாக விளக்கினை ஏற்றி இந்நிகழ்வினை தொடங்கி வைப்பதற்காக மதிப்பிற்குரிய நம் கல்லூரி முதல்வர் டாக்டர் மல்லிகா மேம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக நம் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் இசக்கி பாண்டியன் சார் அவர்களை விளக்கினை ஏற்று வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நம் கல்லூரி உறைவிட மருத்துவர் டாக்டர் கணேஷ் ராமு சார் அவர்களை விளக்கினை ஏற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொது மருத்துவத்துறையின் துறை தலைவர் டாக்டர் ஜஸ்டிஸ் ஆண்டனி சார் அவர்களை விளக்கினை ஏற்றுமாறு அன்புடன் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் சார் அவர்களை விளக்கினை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Next, I respectfully invite Dr. Hariharan
I invite Dr. Justice Anthony sir to honor our Vice Principal Dr. Isaki Pandian sir. I would like to invite Dr. Justice Anthony sir, Head of the Department Podu Martvam, to deliver the welcome address. இந்த விழாவுக்கு முதன்முறையாக பெர்மிஷன் கேட்கும்போது கண்டிப்பாக இது வந்து இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம சிரத்தை கொடுக்குறோம். அதனால் இதை இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டில் நம்ம பிரின்சிபல் மேடம் அது ஆக்கமும் ஊக்கமும் தந்து மருந்து எவ்வளோ நாளும் எழுதி கொடுங்க, நம்ம கண்டிப்பாக வாங்கி இதை இது பண்ணுவோம்னு சொல்லி பண்ணாங்க. ப்ளஸ் நிறைய ஒரு நோடல் குரூப்னே ஒன்று ஆரம்பிக்க சொல்லி அதுக்கு நோடல் குரூப்பு ஆர்டர்லாம் இன்றைக்கி காலையில் எழுதி கொடுத்தா சாயந்தரத்துக்குள்ளே ஆர்டர் வந்துடும். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டான மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிரின்சிபால் கிடைக்கிறது எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸு, பேஷண்ட்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும். Second, I would like to thank Dr. N.J. Muthukumar, DG CCRS. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கேன்சர் பற்றி கண்டிப்பாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். கிளாஸ்மேட் விஜயகுமார் டாக்டர் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த 3 பேர் சேர்ந்து பேசும்போதே கண்டிப்பாக இந்த ஃபீல்டை நம்ம வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி பண்ணுவார். கடைசியாக 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன் போயிருக்கும்போது நம்மளுடைய துணை ஜனாதிபதி அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப மதிப்புக்குரிய துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. உடனே தான் டிஜிட்டையும் சொன்னாங்க. உடனே டிஜி வந்து கண்டிப்பாக இந்த துறையில் வந்து நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் இதில் ரிசர்ச்சஸ் அண்டு ஸ்டடீஸு ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் நிறைய ஓலைச்சுவடிகள் அவங்க பார்த்தாங்க. அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடியதை மாடர்ன் டெக்னிக்ஸ் மூலமாக நிறைய ஆராய்ச்சிகள் இதில் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி அவங்க நிறைய இது பண்ணாங்க. அதனால் அவருடைய ஹெல்ப்பும் இதில் ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் டிஜி சாரை இதில் வரவேற்றுக் கொள்கிறேன். தென் அப்புறம் நம்முடைய துணை முதல்வர் இசக்கி பாண்டியன் சார் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்ன உடனேயே நேற்றுக்கும் ஃபோன் பண்ணிட்டாரு, சாயந்தரமும் ஃபோன் பண்ணார், இன்னைக்கு காலையிலையும் நான் செல் ஆன் பண்ணோடனே ஃபோன் பண்ணுறாங்க. அதனால் சார் அந்த நிகழ்ச்சி இதுகளெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. சாரை வரவேற்றுக் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் என்னுடைய தோழர் உறைவிட மருத்துவ அலுவலர், அவர் உண்மையான சித்தாவில் உள்ள கேன்சர் தெரபிஸ்ட் அவர் தான் நினைக்கிறேன். நிறைய கேஸை ட்ரீட் பண்ணியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஷேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ரிசர்ச்சர்ஸ், அப்புறம் பேஷண்ட் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் அங்கே இருக்கக்கூடிய என்னுடன் பணியாற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவ மணிகள் எல்லாரையும் வரவேற்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். Thank you, sir. I kindly welcome our principal, Dr. Mallika ma'am, to deliver few words. சித்தர்கள் அருளாலும் இறை ஆற்றலாலும் இன்று அனைவரும் கூடியிருக்கும் இந்த இனிய காலை நேரத்தில் என் வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நாம் சித்த மருத்துவத்தின் ஒரு முக்கியமான மைல்கல் நாளாக நான் கருதுகிறேன். என்னுடைய மாணவ பருவத்தில் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு,
நவீன மருத்துவத்தை நோக்கி இவ்வளவு மக்கள் செல்கிறார்கள், சித்த மருத்துவத்தை நோக்கி மக்களை வரவழைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் சிந்தனையாக இருந்தது. அப்பொழுது நான் சிந்திக்கும் பொழுது நவீன மருத்துவத்தில் விடை காண முடியாத பல வியாதிகள் இருக்கின்றன. அந்த வியாதிகளிலெல்லாம் நாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக சித்த மருத்துவத்தை நோக்கி மக்கள் திரும்புவார்கள் என்ற எண்ணம் எனக்கு இளம் வயதிலே உண்டு. அடிக்கடி நான் யோசிப்பதுண்டு, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் மாதிரி நாம் சித்த மருத்துவத்திற்கு என்று ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் நம்முடைய காலத்தில் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். நான் இந்த வேலைக்காக சொல்லவில்லை, எனக்கு ஆழ் மனதில் அந்த ஆசை வந்து அதிகமாக இருக்கு. அவர் ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர், ஒரு கேன்சர் சென்டர், அவர் ஸ்கின்னுக்கு ஒன்று, இதிலே நம்ம வந்து டிஎம் இதை நாம் வந்து உருவாக்க வேண்டும். அதான் வந்து என்னுடைய ஆசை. அது என்னுடைய வாழ்நாளில் வந்து அதை நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஜஸ்டிஸ் சார் சொன்னார் எனர்ஜெட்டிக் பிரின்சிபல். நான் எனர்ஜெட்டிக்காக இருக்க காரணம் வந்து நீங்கள் தான். எனர்ஜெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ், எனர்ஜெட்டிக்ஸ் டாக்டர்ஸு, அவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் போகணும் இல்லையா? இந்த எதிர்கால, அதாவது சித்த மருத்துவம் மாணவர்களை நம்பி இருக்கிறது, மாணவர்கள் சித்த மருத்துவத்தை நம்பி இருக்கிறார்கள். சித்த மருத்துவம் வளர்ச்சி அடைந்தால் மாணவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். மாணவர்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா சித்த மருத்துவம் வளர்ச்சி அடையும். நம்ம வந்து ஒரு பேரலாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ நாம் வந்து நான் சொன்ன இந்த ஃபீல்டுலலாம் நாம் வந்து தொடரும். அப்போ வந்து சித்த மருத்துவத்தின் சிறப்பே என்னன்னா, அதில் என்ன சொல்கிறாங்க சித்தர்கள், வேறுபாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரு. அப்போ வந்து வேறு தலை இதில் வந்து சரியாகலைன்னா அதை சரியாக்குறதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் பெரும் மருந்துகள் இருக்கின்றன. அப்போ நம்ம பெரும் மருந்துகளுடைய பிரயோகத்தை இன்னும் தொட்டு பார்க்கவில்லை. இப்போ நான் பெருசாக சொல்லணும்னா, நான் ஒரு வர்மம் ஸ்பெஷலிஸ்ட், அதனால எனக்கு பேஷண்ட் வராங்க, நான் கொஞ்சம் ஹெர்பல் மெடிசன் கொடுப்பேன், அவ்வளோதான் என்னுடைய லெவல். ஆனால் எனக்கு ஒரு ஆழ்ந்த ஆசை உண்டு, நாம் வந்து என்றைக்கு பெரும் மருந்துகளை பிரயோகப்படுத்த முடியும். பெரும் மருந்துகளை பிரயோகப்படுத்தோம்னா அதுக்கு தனியாக ட்ரைனிங் வேணும். எப்படி வர்மத்தை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். அதே மாதிரி பெருமருந்து பிரயோகத்திற்கு என்று ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம வந்து கொடுக்க முடியாது. அப்போது டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் சார் அவர்கள், எனக்கு வர கேசஸ்லாம் நான் அவர்கிட்ட தான் அனுப்புவேன். நிறைய இப்போது 6 மாதத்தில் இறந்து விடுவார்கள் என்று சொன்ன ஒரு 10-15 பேர் நான் அனுப்பி அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க 15 வருஷத்துக்கு மேலே. அப்போ சார் வந்து இவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அவர் ஃபோனில் என்னை திட்டுவார், இப்போ சித்த மருத்துவர்னாலே பெருமருந்தை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தணும், அப்போ தான் நீங்கள் உண்மையான சித்த மருத்துவர். ஆனால் அது தொடுவதற்கு வந்து சற்று பயமாக இருக்கும். அப்போ வந்து அந்த பெருமருந்தை வந்து எப்படி பிரயோகப்படுத்துவது? அப்போ நம்ம பெருமருந்து பிரயோகம் தெரிஞ்சாதான் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியும். புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கணும்னா அதற்கென்று ஒரு புரோட்டோகாலை கிரியேட் பண்ணணும். அதற்கான புரோட்டோகாலை கிரியேட் பண்ணணும்னா முதல்ல வந்து பேபிக்கு மருந்து கொடுக்கணும். 3 நாட்கள் அந்த என்ன கேன்சரோ அதற்கான அட்மிஷன் போட்டு அதற்கான மருந்துகளை கொடுத்து, அதற்கப்புறம் ஒரு 7 நாட்கள் மருந்தை கொடுத்து, அதற்கப்புறம் மறுபத்தியை வச்சு அந்த மாதிரி 21 டேஸு கொடுக்கணும். இப்போ ஒரு மந்த்துக்கு 21 டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிறகு அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி திருப்பி ஒரு 21 டேஸ் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த புற்றுநோய்க்கு வந்து முழுமையான தீர்வை காண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து நல்ல குட் டாக்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. டாக்டர் சுல்பிதிகார் மேடம், டாக்டர் பிச்சயகுமார் சார், எல்லாருமே வந்து மருந்துகள் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கேளுங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். ஏதாச்சும் ஒரு மருந்து சொன்னால் போதும், சுல்ஃபி என்னுடைய கிளாஸ்மேட் தான், அவங்க செஞ்சிடலாம் இல்லையா, நீ கவலைப்படாத சொல்லு, நாங்கள் செஞ்சு தரோம். இப்படி அதே மாதிரி டாக்டர் ஜஸ்டிஸ் ஆண்டனி சார் அப்படிதான், சார் இந்த மாதிரி ஒரு ஓபியை கிரியேட் பண்ணி நம்ம அதில் இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம், சொல்லுங்க நான் செஞ்சிடறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாரும் இணைந்து, மாணவர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் யுவர் நாட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் டாக்டர்ஸ், நீங்கள் வந்து டாக்டராக செயல்படணும். அதாவது ஒவ்வொரு ஸ்பெஷல் ஓபிலையும் ஒரு 5 பிஜி டாக்டர்ஸை வச்சு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் டாக்டர்ஸே இங்கெல்லாம் ஸ்டாஃப்ஸே வர முடியாது, நம்ம கிளாஸ் எடுக்கணும், நிறைய டியூட்டிஸ் இருக்கும். அதனால் இது இவ்வளோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து அதுக்கு இன்சார்ஜ் எடுத்து அதில் டாக்டர்ஸாக நீங்கள் ஆக்ட் பண்ணி அப்போ தான் நம்ம வந்து இது அடுத்த நிலைக்கு வந்து அந்த சித்த மருத்துவத்தை வளர்த்த முடியும். அதே மாதிரி நாங்கள் வெட்டினரி காலேஜ், சிறுவில்லிபுத்தூரில் கலாசலிங்கம் காலேஜ், சேவியர்ஸ் காலேஜ், தென் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், இப்போ நம்ம எம்எஸ் யூனிவர்சிட்டிலையும் எம்ஓஐ போடும். இதில் எல்லாம் எம்ஓயு, எல்லா கிளினிக்கல் இது. நீங்கள் வந்து இந்த மெடிசனை நீங்கள்
ரிசர்ச் பண்ணனால எல்லா இதுக்குமே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குணப்பாடம் டாக்ஸிகாலஜியில் இருக்கவங்கெல்லாம் அந்த பெருமருந்துகளை எடுத்து அனிமல் ஸ்டடி பண்ணி எந்த மெடிசின் எந்த கேன்சர் டைப்ஸ் அதுதான் மாடர்ன் டாக்டர்ஸை வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த நவீன காலத்தில் நவீன முறையில் அந்த நோய்களை வகைப்படுத்தி அதனுடைய ப்ராக்ரஸை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணனாலும் நம்மளுக்கு நவீன மருத்துவம் தான் தேவைப்படுகிறது. ஸோ நீங்கள் வந்து சித்த மருத்துவம் நவீன மருத்துவம் கைகோர்த்து இந்த மருத்துவத்தை வளர்த்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இது மிகச்சிறந்த வாய்ப்பு. இதற்கு வாய்ப்பளித்த சிசிஆர்எஸ்க்கும் சிசிஆர்எஸின் சார்பாக நம் கல்லூரியில் பணியாற்றும் ரிசர்ச் ஆஃபீஸர் டாக்டர் ஹரிகரா மகாதேவன் அவர்களுக்கும் டாக்டர் என்ஜே முத்துக்குமார் டிஜி அவர்களுக்கும் நம் கல்லூரியின் சார்பாகவும் மாணவர்கள் ஆசை பெருமக்கள் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. I welcome surgical oncologist Dr. Muhammad Ibrahim sir to this occasion. I request Madhavan sir to honor our chief guest Dr. Muhammad Ibrahim sir. I cordially invite our Vice Principal Dr. Isaki Pandian sir to deliver inaugural letters. Respected Principal, esteemed dignitaries of on the dais and off the dais, respected colleagues and my beloved students, very good morning to you all. So in this fine morning, we are gathering for the inaugural function of a national seminar on integrative oncology in accordance with the World Cancer Day. So as medicals, you know the causes of the disease and the prognosis of the disease and the final stage of the disease cancer. But globally, every year 10 millions of people are affected and lost their lives due to cancer. In India, 1.57 million of people lost their lives. So these are due to the cancer. So the cancer not only affect their lives, but although the future of this family, the future of the family that are affected by the cancer. So most cancer are linked to the tobacco and human papillomavirus, and also due to the genetic inheritance. So there are so many formulations are prescribed in our Siddha system, in herbal formulation and polyherbal formulations and metallo-mineral formulations. So these formulations are prescribed, and most of the formulations are followed by the traditional practitioners for many years. But most of the formulations are not scientifically validated. So now, recent days, some physicians and researchers and PG students have been studying many formulations for the cancer
by proving its efficacy by scientific validation, by scientific methods. So I hope in future days there are many formulations will be available in market to treat variable types of cancer, the cheek cancer, breast cancer, cervical cancer and lung cancer. So I hope there are so many preparations for Siddha formulations will be available in market for the patients. So if these scientifically proved medicines are available, our students will have the confidence to treat the patient. So in Kodambaram also, the last year a Padangam is studied by the student, which have the significant effect in lymphoma. So I also give my surety to these to students. The Kodambaram in future days, the Kodambaram students will give more concentration in studying the cytotoxic studies to treat cancer. So thank you for giving me this opportunity to Dr. Harihara Mahadevan and Dr. Justice Andy. Thank you so much. Next, I invite our resident medical officer, Dr. Ganesh Babu sir, to deliver few words. CCRS மற்றும் பொது மருத்துவத்துறை இணைந்து நடத்தும் உலக புற்றுநோய் தினத்தன்று நடக்கும் இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் முதல்வர் டாக்டர் மல்லியா அவர்களுக்கும் துணை முதல்வர் இசைக்கு பாண்டியன் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த துறைத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஜஸ்டிஸ் ஆண்டனி அவர்களுக்கும் இணை பேராசிரியர் டாக்டர் சுபாஷிதன் அவர்களுக்கும் சிசிஆர்எஸ் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்களுக்கும் பட்ட மேற்படிப்பு பயிலும் அனைத்து மருத்துவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் கருத்தரங்கில் சிறப்புரை ஆற்றவர்களுக்கும் டாக்டர் முகமது இப்ராஹிம் MS DNB டாக்டரேட் ஆஃப் NB அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வரைக்கும் அந்த கல்லூரிக்கு வரவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக போகணும்னா கடைசி வரைக்கும் இருந்தேன். சில சூழ்நிலை காரணமாக இங்கே வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இங்கே வந்துட்டேன். இந்த குறுகிய காலத்தில் வந்து எனக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால என்னால் PPT போட்டு அதை ரெடி பண்ண முடியல. அது என் ஃபியூச்சரில் வந்து ஒரு நாள் வந்து அதை ரெடி பண்ணி நான் பண்ணுறேன். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 4 கேஸ் மட்டும். ஒரு 2007 வந்து பிஜி இங்கே குணப்படம் முடிச்சுட்டு போகிற MBBSல ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர், அவங்க வந்து MBBS DO கண் மருத்துவர். அவங்களுக்கு வந்து 2005 வந்து தைராய்டு கேன்சர் டிடெக்ட் பண்ணுறாங்க. அதை தைராய்டு டெக்டபிள் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹீமோதெரப்பி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2009 மறுபடியும் ரெக்கரன்ஸ் ஆகுது. ரெக்கரன்ஸ்னால் செர்விக்கல் ரோடில் மறுபடியும் ரெக்கரன்ஸ் ஆகுது. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நரசிம்ம லேயம் கொடுக்குறாங்க. ஒரு அப்போ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த PHலேருந்து இருக்கிற வரைக்கும் ஒரு 6 மாதம் எடுத்துகிட்டு விட்டுறாங்க. அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வேறு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுறேன். ஒரு 5 வருஷம் தொடர்பு இல்லை. திடீர்னு ஒரு நாள் 2016 வந்து என்னை தொடர்பு கொள்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு CA ரெக்கரன்ஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் வந்து செர்விக்கல் நோடு, அப்புறம் வந்து போன் போயிடுச்சு, செர்னமும் ஸ்பைனுக்கும் போயிடுச்சு. அந்த கண்டிஷன்ஸில் வர்றாங்க. அப்போ அவங்க வந்து ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துட்டு தான் வர்றாங்க வரும்போது. அப்போ பார்க்குறேன், சீனியர்ஸ் எல்லாம் கேட்குறேன், போனில் நம்ம ட்ரக் ஆக்ட் பண்ணாதுன்னு கேட்குறேன். யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில் கேட்குறேன், ஒருத்தருக்கும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வழக்கமாக நாங்கள் கொடுக்குற மருந்து ஃபஸ்ட்டு வந்து ராசவல்லாதி, அது ஒரு 40 days. இந்த ராசவல்லாதிக்கு முதல்ல வந்து மார்க்கெண்டையின் மெழுகு, வளரமாக எழுதுகிற புக்கில் மார்க்கெண்ட் மெழுகு ஒரு 5 days கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஓமப்பால் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு 1 week மறுபடியும் 1 week வந்து எந்த மருந்துமே கொடுக்காம அதுக்கப்புறம் சாதாரண மருந்துகள் பிரயோகப்படுத்துவோம். அந்த ஒரு 15 days வரைக்கும் அந்த மார்க்கெண்ட் மெழுகு கொடுத்துட்டு ஒரு 15 days வரைக்கும் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு அனுபவ வைத்தியத்தில் சொல்லப்பட்டுள்ள அசுவந்தி ரசாயனம் ஒரு 10 days கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ராசவல்லாதி ஒரு 40 days ஸ்டார்ட் பண்ணுறோம். ராசவல்லாதி முடிச்ச பிறகு ஒரு 15 days கேப் கொடுக்குறோம். கேப் கொடுத்துட்டு வந்து
அதுக்கப்புறம் வந்து புசண்டர் ராமபாண மாத்திரை, இது வந்து அனுபவ வைத்திய நலத்தில் இருக்குது. புசண்டர் ராமபாண மாத்திரை அதை காலைல நைட்டு அது ஒரு 15 days கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 days கேப் கொடுக்குறோம். அப்புறம் ஏமாதி மோதல், கடுக்காய் வல்லாரியின் தனி மாண்பு, அந்த புத்தகத்தில் அக்கிம்பா புத்தகம் கடுக்காய் வல்லாரியின் தனி மாண்பு, அதில் ஏமாதி மோதல் அந்த மருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஒரு 7 months வந்து மறுபடியும் நாங்கள் பெட் ஸ்கேன் எடுக்கிறோம். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சென்னையில் அவங்க எடுக்கிறாங்க போய். அப்புறம் நோ எவிடன்ஸ் ஆஃப் சிஎன் வந்து ரிப்போர்ட் வச்சிருக்கேன், பார்க்கலாம். நோ எவிடன்ஸ் ஆஃப் சிஎன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஆங்காலஜிஸ்ட் கன்சல்டோட நீங்கள் வந்து இந்த தெரப்பி எடுங்கன்ட்டு ஆங்காலஜிஸ்ட்டை போய் என்சைம் ஸ்டடி பாருங்கன்னா, என்சைம் ஸ்டடி வந்து ஆங்காலஜிஸ்ட் சொல்ல தைரோகுளோபின் ப்ரீமர் மார்க்கர், தைரோகுளோபின் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாரு. அவர் 137 இருக்கப்ப, அப்போ தைரோகுள் அதிகமாக இருந்தாவே செகண்டரிஸ் இருக்குன்னு அர்த்தம். அவர்கிட்ட கேட்கும்போது வந்து இந்த லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும், உடனே குறையாது, இது குறையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னோட அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஒரு 1 or 2 months வந்து மருந்து எடுத்துகிட்டு நிப்பாட்டிடுறாங்க. நான் வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும், மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருப்பேன், இருக்கிற வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லிட்டே இருக்கேன். அவங்க கேட்கல, ரொம்ப சந்தோஷத்தில் மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மெடிசன்ஸ் கொடுக்குற செகண்டரிஸ் வந்து போயிடுச்சு. அப்போ செகண்டரிஸ் பிரெயின், லங்ஸ் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. அது வரைக்கும் காப்பாற்றி எதுவுமே வச்சுருந்தோம். அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரக் கொடுத்தீங்கன்னா எப்படி டயபெட்டிக் கொடுக்குறீங்களோ, ஹைப்பர்டென்ஷனுக்கு ப்ராப்ளம் வேறு மருந்து பார்த்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அவங்க கடைசி வரைக்கும் மருந்து கொடுத்துட்டே இருந்தால் நம்ம வாழ்நாள் முழுக்க அவங்களை காப்பாற்றி வைக்கலாம் அப்படின்னு இந்த கேஸில் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த கேஸ் ஒரு சில கேசஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நான் அடுத்த கேஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒருத்தர் ஒரு 62 வயசில் என்கிட்ட வர்றாரு, த்ரோட் கேன்சர். அவங்க அலோபதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ எடுக்கணும், நீங்கள் எடுக்கணும், பேச்சு உங்களுக்கு வராது. அப்போ அவர் உங்கள் ட்ரீட்மெண்ட்டு பேச்சு வராமல் நான் வாழ தேவையில்லை, நான் வேறு மருந்து பார்த்துக்கிறேன்ட்டு என்கிட்ட வர்றாரு, நேராக வர்றாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இதே மருந்து தான். அவருக்கு வந்து நான் எடுத்தோடனே ராசவாய் கொடுக்கல, நரசிம்மல்லிங்கம் சும்மா சாதாரணமாக ட்ரீட் பண்ணேன். நரசிம்மல்லிங்கம், இதே புருஷன் ராமபாண மாத்திரை, பஞ்சகவிக்கிறது, இந்த 3 மருந்துகள் வந்து கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு மறுபடியும் ஒரு கேப் கொடுப்போம். ஒவ்வொரு மெடிசன் கொடுக்கும்போது ஒரு 15 days கேப் கொடுத்து லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி எடுத்துகிட்டு கொடுத்துட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா திரும்ப யார்கிட்ட டாக்டர் பார்த்தா நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தாரு. அவருக்கு வந்து எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க. அவருக்கு நோ எவிடன்ஸ் ஆஃப் சிஎன் வந்துருச்சு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிட்டே இருந்தேன், மைல்டாக கொடுத்துக்கிட்டு மைல்டாக நரசிம்மல்லிங்கம் மாற்றி கொடுத்துருந்தேன். கடைசி வரைக்கும் நல்லா இருந்தார். கொரோனா பீரியட்லேயும் தப்பிச்சிட்டார். கொரோனா முடிஞ்சு நார்மலாக இருக்கும்போது கொரோனா ஆகி ஒரு 10 வருஷம் வரைக்கும் இருந்தார். சமீபத்தில் அப்போ 6 மாதத்தில் இருந்தார். ஆனால் அவர் சிஏனால இறக்கல. இது செகண்ட் கேஸ். அதனால் நம்ம த்ரோட் கேன்சருக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ரொம்ப எஃபெக்ட் இல்லாத கேன்சர் என்னன்னா, நம்ம லங் கேன்சர், ஸ்டொமக் கேன்சருக்கு வந்து என்ன மருந்து கொடுத்துருப்பாரு, இதில் எல்லாமே கொடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே செய்ய முடியல. அவங்கெல்லாம் வந்து செகண்டரிஸ் வந்தப்புறம் வராங்க, டைரெக்டாக வந்து நல்லா இருக்கும்னு தெரியல. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஒரு இன்ஸ்டியூட்னா எல்லா கேஸ் நம்மள வந்து பார்ப்பாங்க. நம்ம இன்ஸ்டியூட் கிடையாது. அங்கே நான் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கம்பெனியோட ஒரு ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்டாக இருக்கேன். கேஸ் வந்தால் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிவியர் கேஸ் வரும்போது கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் கொடுப்போம். அதனால வந்து வர கேஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. இது ஸ்டொமக் கேன்சருக்கும் அதுக்கும் ஒன்றும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் இல்லை, ரெக்டல் கேன்சர். நார்த் இந்தியாவில் வந்து ரெக்டல் கேன்சர் வருது. சர்ஜரி பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ணி 6 months எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுபடியும் ரெக்டல் ரெக்கரன்ஸு. அப்புறம் செகண்டரிஸ் லிவர் வந்துருச்சு. இதே தான் ராசவாலை கொடுக்குறோம், ஏமாதி மோத கூட மாற்றி ஒரு கேப் கொடுத்துட்றோம். ஒரு 6 months திரும்ப அனுப்புகிறோம். எம்ஆர்ஐ எடுக்கிறான். அவருக்கு வந்து கொலோனோஸ்கோபி பண்ணிட்டு நோ எவிடன்ஸ் ஆஃப் சிஎன் வந்து கொலோஸ் கொடுத்துட்டாரு. லிவரில் இருக்க செகண்டரி லிவரில் வந்து சிஎன்லாம் மென்ஷன் பண்ணல. அந்த சேவ் மட்டும் அப்பரில் உள்ள மட்டும் சேவ் மாறி இருக்கு அப்படின்னா அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் எடுத்தாங்க. சிஏனால அவங்க இறக்கலாம். அப்போ நம்ம லிவரில் செகண்டரிஸ் வந்தால் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியுங்கிறது தெரிய வருது. ஆனால் நம்மகிட்ட கல்லூரியில் பெரிய மருந்துகள் வந்து இனிமேல் பண்ணணும், வர்ற தலைமுறையில் பண்ணுங்க. அதுக்கான அடித்தளத்தை நாங்கள் இருக்கும்போது நான் பிரின்சிபல் இருக்கும்போது நாங்கள் அமைத்து கொடுத்துட்டு போகிறோம். இந்த வர்ற தலைமையில் இந்த மருந்துகள்லாம் பண்ணுங்க. அதுக்கடுத்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான கேஸ் மட்டும் தான் சொல்கிறேன் நான். இப்போ அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து பிரெயின் டியூமர், அவங்க பார்த்தீங்கன்னா கிளியோபிளாஸ்டோமா, ஃபாஸ்ட் க்ரோயிங் டியூமர். நீங்கள் டயக்னைஸ் பண்ணும்போது கிரேட் 4 போயிடும். அந்த கேஸ் வந்தாங்க, சர்ஜரி பண்ணாங்க, ரேடியோதெரபி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சப்பறம் என்கிட்ட சொல்கிறாங்க, நெட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்வைவல் ரேட்டு 15 to 18 months தான். அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எனக்கு தம்பி தான், நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, கொடுத்து பார்ப்போன்ட்டு நான் வந்து ஹோப் இல்லாமல் தான் கொடுத்தேன். ஏன்னா எங்கள் அப்பா பிரெயின் டியூமரில் இதே கிளியோபிளாஸ்டோமா இருந்தார். அதனால் எனக்கு அந்த அனுபவத்தில் கேட்குமா கேட்காதா அப்படின்ட்டு. அப்புறம் இதே ட்ரீட்மெண்ட் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மருந்து ராசவாலையெல்லாம் கொடுக்கல. நரசிம்மல்லிங்கம், ஏமாதி மோதல், இந்த 2 மருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் வரைக்கும் சாப்பிட்டாங்க. மாற்றி கேப் கொடுத்து பார்த்தேன். இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, ரெக்கரன்ஸ் வரவே இல்லை. இது பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய கேஸ் பார்த்து இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்ம இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நிறைய கேஸு கொடுத்து நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்.
அப்புறம் வந்து கல்லீரல் புற்றுநோய், மனிதல் புற்றுநோய் எல்லாம் வந்து அதெல்லாம் மருந்து கொடுக்குறோம். இன்ன வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. நம்ம மருந்தோட கொடுத்துக்கிட்டே இருக்க, மருந்தை நிப்பாட்டிட்டா செகண்டரி சொல்லுது. அதை நிறையா பார்த்துருக்கோம். அதனால வந்து இந்த மருந்துகள்லாம் நம்ம வந்து வர்ற தலைமுறையில் வந்து நம்ம படுகையில் பண்ணுறதுக்கு வந்து முன்னேற்பாடு எடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கூடி வருகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I invite Dr. Harihara Makadevan sir to deliver vote of thanks. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செமினார் அரேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது எங்களோட டைரக்டர் ஜெனரல். அதாவது சித்தா டே ஃபங்க்ஷன் போயிருக்கிறவங்க அன்னைக்கு ஈவினிங் வந்து சார் சொன்னாங்க, ஏதாவது கான்செப்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு செமினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சார்ட்டை ஃபஸ்ட்டு கேட்கும்போது எப்படி சார் வழக்கமாக நாங்கள் ஒரு சித்தா பிரியா ப்ரோக்ராம் பண்ணுவோம், ஒரு ஸ்பீக்கர் பேசுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லை நீங்கள் 1 day ஃபுல் செமினார் வைங்க, நல்லா என்கேஜிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதுக்கு ஃபண்ட் அலோகேஷன் ஆகட்டும், அப்புறம் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சார் இங்கே இல்லைன்னா வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் சாருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவதாக நம்ம பிரின்ஸ்பாலுக்கு ஃபஸ்ட்டு சார் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு செமினார் அரேஞ்ச் பண்ணணும், ஜஸ்டிஸ் சார் நம்ம டிபார்ட்மெண்ட் நாங்கள் சேர்த்து பண்ணணும்னு சொல்லுவோம். மேடம் வந்து அதுக்கு பெர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி கூட ஆரம்பிக்கல, எப்போ கனெக்ட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணணும் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப என்கரேஜிங்காக பண்ணதுனால தான் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் நடத்த முடியுது. நான் மேடத்துக்கு, பிரின்ஸ்பால் மேடத்துக்கு என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வைஸ் பிரின்ஸ்பால் சார், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொதுமொத்தம் ஸ்டாஃப், அவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. குறிப்பாக ஜஸ்டிஸ் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கான மீட்டிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. ரெகுலராக வந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி கண்டக்ட் பண்ணலாங்கிறத வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு எம்ப்ளாயீஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக ஒரு என்கேஜிங்காக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.